Daw University near Kanyakumari, the best emerging university in South India. ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தணிக்கை சான்றிதழ் விவரங்கள் வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜயனுடைய ஜனநாயகன் படத்தினுடைய தணிக்கை சான்றிதழ் விவரங்கள் வெளிவந்திருக்கிறது. வன்முறை, ஆபாச வார்த்தைகளை குறைக்க மொத்தம் 13 தணிக்கை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் தெரிய வந்திருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா, இப்போ ஜனநாயகன் படத்தினுடைய தணிக்கை சான்றிதழ் பற்றின விவரங்கள் வெளியாக இருக்கக்கூடிய சூழல்ல அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன? வணக்கம். தமிழக முதல்வர் விஜய் கடைசியாக நடித்த படம் ஜனநாயகன். இந்த படம் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே வெளியாக இருந்தது. அதாவது ஜனவரி மாதம் வெளியாக இருந்தது. சில தணிக்கை சான்றிதழ் விவகாரம் தொடர்பாக இந்த படம் வெளியாகாமல் தற்போது இந்த மாதம் இந்த திரைப்படம் வெளியாகும் என தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் தணிக்கை சான்றிதழில் சிபிஎஸ்இ அதாவது தணிக்கை வாரியம் மொத்தம் 13 தணிக்கை உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இதில் நிறைய இடங்களில் அந்த கெட்ட வார்த்தைகளை, பல ஆபாச வார்த்தைகளையும் மியூட் செய்ய உத்தரவிட்டிருக்கிறார்கள். மற்றும் படத்தின் ஆரம்பத்தில் இந்த போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிரான எச்சரிக்கை வாசகத்தையும் காண்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்புறம் வன்முறை காட்சிகள், சண்டை காட்சிகளில் சிலதில் பற்கள் பற்பது போன்ற காட்சிகள் மற்றும் ரத்த கரைகள் தெரிக்கும் காட்சிகளை அளவை குறைக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த காது அறுப்பது, முகம் சிதைப்பது மற்றும் சக்கரத்தில் மோதும் காட்சிகள் சிலவற்றில் 30% குறைக்க வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. அதை தவிர படத்தில் பயன்படுத்தப்பட்ட பிற படத்தின் பாடல்கள், அதற்கான அந்த காப்பி உரிமை NOC சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து அந்த பாடல்கள் படத்தில் பயன்படுத்தலாம் என சென்சார் போர்டு அனுமதி வழங்கி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த 13 உள்ளிட்ட 13 உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் 3 மணி நேரம் ஓடக்கூடிய அந்த ரன் டைம் என குறிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த படத்திற்கு சான்றிதழ் வழங்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. வரும் திங்கட்கிழமை அதிகாரப்பூர்வமாக அந்த சான்றிதழ் சர்டிபிகேட்டும் கிடைக்கப்பெறும் என கூறப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜா. Daw University near Kanyakumari, the best emerging university in South India.